நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற தேவ மனுஷன் எபேசில் இருக்கிற சபைக்கு அல்லது விசுவாசிகளுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை என்று சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதோடு கூட இந்த நாளில் கூட அதை தொடர்ந்து சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நம்மை வழிநடத்துகிறபடினாலே நாம் இன்னும் நாட்களுடைய கவனத்தை நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிற போதும் என்ன நடக்குமோ என்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது. ஒரு தாயாரிடத்துல சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய வீட்டில் போய் ஜெபித்து விட்டு வந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. நேற்றைய தினத்தில் இன்னொரு அம்மா அந்த வீட்டில் ஜெபித்த அந்த அம்மா சொன்ன காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். என்னன்னு சொன்னால், இந்த பாஸ்டர் கடைசி காலம் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனார். அவர் எப்படி கடைசி காலம் என்று சொல்லலாம் என்று சொல்லி, எனக்கு எப்படி கடைசி காலம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம கடைசி காலம் என்று சொன்னால் கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிலர் நினைக்கிறது என்னென்ன, இவர் எப்படி என்னை பார்த்து கடைசி காலம் சொல்லலாம், அவர் சொல்லி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நான் உயிரோடு தானே இருக்கிறேன், எப்படி என்னை பார்த்து கடைசி காலம் சொல்லலாம் அப்படின்ட்டு தர்க்கம் பண்ணி இருக்கிறார்கள். சோத்திரம். பாருங்க, இப்படி தவறாக புரிந்து கொண்டு தர்க்கம் பண்ணுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இது கடைசி நாட்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சம்பவங்களுக்கும் எல்லா நடைமுறைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்கிறார் சபைக்கு, அவர் திட்டமாக எச்சரிப்பாக சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, இனி வருகிற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்காக உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தினால் அந்த காலத்தினுடைய நன்மைகளை நீங்கள் புசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆகாரம் புசிக்கிறோம். மதியம் ஆயாச்சுன்னா சோறு வச்சு நல்லா குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்றோம். காலையில் ஆயாச்சுன்னா டிஃபன் சாப்பிட்றோம். நைட் ஆனால் டின்னர் சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்றோம்ல. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க சாப்பாடு தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. அந்த சாப்பாடு, அந்த ஆகாரம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்தந்த காலத்தை பயன்படுத்தி செய்யப்படுகிற காரியங்கள், செய்யப்படுகிற வேலைகள், செய்யப்படுகிற பிரயாசத்தினால தான் நமக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆமா, காலத்தை பிரயோஜனப்படுத்தாத அந்த விவசாயி, காலத்தை பிரயோஜனப்படுத்தாத அந்த மனிதன், அவன் சும்மா இருந்து விட்டால், அந்த காலத்தை அவன் அற்பமாக நினைத்து விட்டால் மற்றவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காது. அப்போ காலம் எவ்வளவு பிரயோஜனப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவன் பருவ காலத்தை பார்த்து அந்தந்த பருவத்தில் அந்தந்த விளைச்சலை பூமியில உண்டு பண்ணும்படியாக காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பவுல் கொலோசை சபைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, வெளியில இருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவர்கள்,
இயேசுடைய அன்பை இன்னும் உணராதவர்கள், சோதரன், நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், நமக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லார் மத்தியிலேயும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம்? அவர் என்ன சொல்கிறார்? ஸ்தோத்திரம், ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக மற்ற யாராக தீங்கு செய்கிறவர்கள் இருப்பார்கள், தூசிக்கிறவங்க இருப்பாங்க, எப்போ குற்றம் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, எப்போ குறை கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பேச்சில குறை கண்டுபிடிப்பதற்கு, நடக்கையில குறை கண்டுபிடிப்பதற்கு, ஒவ்வொரு பகுதியிலும் குறை கண்டுபிடிப்பதற்கு, அந்த குறையை கண்டுபிடித்து அதை 4 பேரிடத்துல சொல்லி 10 பேரிடத்துல சொல்லி சோதரன் நம்மை இன்னும் எழும்ப விடாமல், இன்னும் நம்முடைய குடும்பத்தில் நாம் நம்முடைய துக்கத்தில் நாம் எழும்பி ஒரு மகிழ்ச்சியை காணக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி இருக்கிறாங்க. சொல்ற அவர்களை குறை சொல்வதற்காக வரவில்லை. நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், அவர்களுக்கு முன்பாக நீங்க நடக்கிற போது ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நேரத்தில் உங்க கடமைகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையா நீங்க நிறைவேற்றுவீங்க சொன்னா உங்கள் நாட்கள் வீணாக போய்விடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே எப்படி செய்திருக்கிறார்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ அவர் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்துட்டாரு. அதே போலத்தான் நம்மளே ஆண்டவர் பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். பிரசங்கி 8வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கை அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அல்லேலூயா. ஞானியின் இருதயம் காலத்தையும் அறியும், நியாயத்தையும் அறியும். இப்போ நமக்கு ஸ்தோத்திரம் டைம் பார்க்கறதுக்கு கடிகாரம் இருக்கிறது. ஆராதனை தொடக்கத்தின் டைமை நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் முடிக்கிற டைமை நல்லா பார்ப்போம். அல்லேலூயா. தொடக்கத்தின் டைமு 10 மணி, முடிக்கிற டைமு 12:30 மணி. ஆனால் தொடக்கத்தை நம்ம பார்க்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. முடிக்கிற டைமு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூடி போயிட்டுன்னா ஸ்தோத்திரம் சொன்ன வசனம்லாம் போயிடும். அப்படியே சொல்லிப்போம், இருக்கு டைமுக்கு முடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆனா இன்னைக்கு இந்த கடிகாரம் கிடையாது. முந்தின நாட்கள்ல எப்படி காலத்தை அறிந்து கொள்வார்கள் சொன்னா, சூரிய வெளிச்சத்தை வைத்து அறிந்து கொள்வார்கள். அப்படிதானே? ஆமா, அதுதான் சொல்லுவார். சூரியன் எங்க விடுது, எந்த பக்கத்தில் விடுது, ஒரு இந்த நடைக்கு வந்துட்டேன்னு சொன்னா இத்தனை மணி ஆயிட்டு அப்படிமா. ராத்திரி ஆயிடுச்சுன்னா நட்சத்திரத்தை பார்த்து கணக்கிடுவாங்க. அப்ப அது எல்லாரும் கணக்கிட முடியாது. அதை குறித்து சரியான ஞானம் இருக்கிறவங்க தான் அதை கணக்கிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நாட்களிலேயே இப்ப இருக்கிற டெக்னாலஜி இல்லாத சமயத்திலேயே ஞானியாக இருந்து ஒவ்வொரு காலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அன்றைக்கு இருந்தது. அதன்படி அவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள். அந்த சூரிய வெளிச்சத்தை வைத்து, நட்சத்திர எண்ணங்களை வைத்து, ஒவ்வொரு நகர்வுகளை வைத்து அது கண்டுபிடித்து அதை செயல்படுத்தினாங்க. அந்த டைமை கரெக்டாக பார்த்து அதன்படி செய்தார்கள். அல்லேலூயா.
சோத்திரம். அப்போ இன்னைக்கு காலம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒரு செகண்ட் மாறினா கூட பெரிய பிரச்சனையா மாறி விடுகிறது. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளில நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு வேத புஸ்தகத்தில் சில உயிரினங்களை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். தேவ ஜனத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி இருக்கிறார். அந்த வசனங்களை பார்க்கிற போது நம்மை விட மிகவும் அற்பமா இருக்கக்கூடிய உயிரினங்கள், நம்மை விட சிந்தனை குறைவு உள்ள உயிரினங்கள், பலனற்றவைகள், இவைகள் காலத்தை அறிந்து எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் வேத வசனத்தில் நம்ம பார்க்கிற போது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அவர் யாரை காட்டி கொடுக்கிறார், எந்த உயிரினத்தை காட்டி கொடுக்கிறார் சொன்னால், நாரை என்கிற ஒரு பறவையை காட்டி கொடுக்கிறார். அடுத்தல காட்டுப்புறாவை காட்டி கொடுக்கிறார். கொக்கு, தகவலான் குருவி, இந்த 4 விதமான இந்த பறவைகளை ஆண்டவர் காட்டி கொடுத்து சொல்கிறார். கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் எனக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றீங்களா? எனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க மட்டும் ஒரு அழி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். கண்ணை திறந்துச்சு ஜெபம் பண்ணது வர கண்ணை மூடி எனக்காண்டி நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்போ எனக்காண்டி கண்ணை மூடி ஜெபம் பண்ணாண்டா, கண்ணை திறந்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டோடைய வசனத்தை நீங்க கேட்க போறீங்க. அப்போ ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தான் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியாமல் போகிறார்கள். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை பாருங்க. அப்ப அதுக்கு கூட தெரியும் தன்னுடைய காலம் எது என்று சொல்லி தன்னுடைய காலத்தை அறிந்து வருகிறது. பருவ காலங்கள் மாறுகிற போது இந்த பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பறந்து போகிறது. இன்றைக்கு நான் பார்க்கிற போது ஒரு நாரை 6400 கிலோமீட்டர் பறந்து தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக போகிறது. அல்லேலூயா. ஆமென். அது ஒவ்வொரு இடத்தினுடைய கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்றபடி பறந்து போகிறது. எந்த காலத்தில் எங்கே இருக்கணும்னு சொல்லி அதுக்கு நல்லாவே தெரியுது. வெயில் நேரத்தில் எங்கே இருக்கணும், குளிர் நேரத்தில் எங்கே இருக்கணும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் காலங்கள் சூழ்நிலைகள் மாறுகிற போது எங்கே இருக்கணும் என்று தெரிந்து அந்த காலத்தில் அது எல்லாம் வருகிறது. அல்லேலூயா. அந்த காலம் முடிந்தது அது எல்லாம் தன்னுடைய இடத்துக்கு போகிறது. அப்போ இந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூட என் ஜனத்துக்கு இல்லையே. அதுகள் கூட தன்னுடைய காலத்தை அறிந்து செயல்படுகிறது. ஆனா என் ஜனம் தன்னுடைய காலத்தை அறிய மாட்டேங்கிறார்கள், என்னுடைய நியாயத்தை அறிய மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்ச நேரம் தான் வசனம் கேட்க போறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் வெளிப்போட இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த ஜனத்துக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? வாசிங்க 8வது அதிகாரத்தில் 4வது வசனம்.
நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கு வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. எங்கேயோ வழி தப்பி போய்விட்டோம், எங்கேயோ தேவனை விட்டு எங்கேயோ தூரமாகி விட்டோம், நம்முடைய இருப்பிடத்தை விட்டு எங்கேயோ ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டி விட்டோம். ஆனால் எங்கே போக வேண்டும், எங்கே வந்து மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை மறுபடி ஆரம்பிக்க வேண்டும் என்கிறதை அந்த பறவைகள் அறிந்திருக்கிறது போல தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை பார்த்து அதான் சொல்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை நான் என்னுடைய சாயலிலே சிருஷ்டித்தேனே, உன்னை நான் என்னுடைய சுவாசத்தை தந்து உன்னை ஜீவாத்மாவாக மாற்றினேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைக்கு ஆதாமை தேடினார். என்னிடத்திலே நான் வருகிற நேரத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் வருகிற போது ஒளித்து கொண்டார்கள். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வேலை அறியாதபடிக்கு ஒளித்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் வழி தப்பி போனார்கள். ஆனால் இந்த பறவைகளுக்கு கூட தன்னுடைய இருப்பிடத்தை தேடி வர முடிகிறது, ஆனால் என்னுடைய ஜனத்துக்கு வர முடியவில்லையே சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அறியாமலே காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தை நீங்க ஆர்வத்தோடு கேட்டால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். இல்லாவிட்டால் பிரயோஜனமாக இருக்காது. ஏதோ நம்ம வந்தோம், ஒரு ஆராதனைக்கு இருந்தோம், போகணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்தோத்திர கவனிங்க. அப்போ அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். நம்முடைய நாட்கள் போய்கிட்டே இருக்குது. வருஷத்தின் ஜனவரி மாசத்தை 1ஆம் தேதி நம்ம தொடங்கணும். ஆனால் எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல, எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. புது வருஷத்தை பார்க்க போகிறோம், புது வருஷத்தை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஆயுசு நாள் கூட போகுது. அல்லேலூயா. பல விஷயங்களுக்காக எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே புதிய வருஷத்தை எனக்கு ஆசீர்வதித்தாரோம். சோத்திரம். புது வருஷத்துலையும் யாருக்கையும் நாம் இன்னும் ஸ்தோத்திரம் இன்னும் பல வருஷம் இருப்போங்கிற நம்பிக்கை தான் இருக்கு தவிர, புது வருஷத்துல நம்ம பாதியில இருப்போமா மீதியை பார்ப்போமாங்கிற அந்த எண்ணம் யாருக்குமே இருக்காது. அல்லேலூயா. ஆமா, அரசியல்வாதிகளுக்கு கூட 2026 நாங்க தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2025 தாண்டி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. 2025 சரி இந்த வருஷத்துல விட்டதெல்லாம் 2025 கிடைக்கும் அப்படின்னு. நல்லதுதான். நாட்கள் முடிய போது பார்த்தீங்களா, அதான் சொல்றேன். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாரையும் கொக்கும் காட்டுப்புறாவும் தகவலான் குருவியும் அதெல்லாம் தன் தன் வேலையை அறிந்திருக்கிறது, தன் காலத்தை அறிந்திருக்கிறது. அப்போ அதெல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை தேடி தனக்கு அது உற்பத்தியான இடத்திற்கு எந்த இடத்துல எங்க போன்னு சொல்லி அது அறிந்து செயல்பட்டு வருகிறது போல தேவ ஜனங்கள் இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தில் நம்ம இன்னும் எழும்ப முடியாம இருக்கிறோமோ அந்த காரியத்தில் இருந்து எழும்பணும். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ,
பாவத்தில் விழுந்திருக்கிறோமோ அதுல இருந்து எழும்பணும். ஸ்தோத்திரம். நம்ம சில பிரச்சனையில விழுந்து கிடக்கிறோமோ அதுல இருந்து எழும்பணும். அல்லேலூயா. சில போராட்டத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அதுல இருந்து எழும்பணும். சில பின்மாற்றத்தில் விழுந்து கிடப்போம் அதுல இருந்து எழும்பணும். நீ ஆதியிலே கொண்டு இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஆதியில் இந்த அன்பை விட்டுட்டு அதுல இருந்து விழுந்து கிடக்கிற, அதுல இருந்து எழுப்பி வா. இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வேற எந்த ஜனத்துக்கு செய்யல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல அற்புதங்கள் வேற எந்த ஜனத்துக்கும் ஆண்டவர் செய்யல. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார், அவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். இவர்களுக்காக ஆண்டவர் வானத்து மன்னாவை கொடுத்திருக்கிறார், கண்மலை பிளந்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், செங்கடலை பிளந்திருக்கிறார், பார்வோனுடைய சேனையெல்லாம் முறியடித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனத்துக்காக செய்யாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஜனத்தை ரொம்ப நேசித்தார், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன்னு சொல்லியிருக்கிறார். கவனிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, லேவியராகமம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவராய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கொஞ்ச ஜனத்தை ஏன் பிரித்தெடுக்கணும்? கவனிக்கிறீங்களா? எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நம்மளை விட பக்தி காட்டுறவங்க அநேகர் இருக்கிறாங்க. நம்மளை விட அதிகமா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதிகமா தான தர்மம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. பல கிலோமீட்டர் நடந்து போய் தெய்வத்தை தரிசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு கொள்கைக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவங்க ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்னென்ன, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகன் ஒருவனை சந்தித்திருக்கிறார். பிரயாணத்தில் சந்தித்த போது அந்த மனிதன் இடத்துல பேச்சு கொடுத்த போது அவர் சொன்னாராம், ஐயா, நீங்க பரலோகம் என்று சொல்லுகிறீர்கள், இயேசு என்று சொல்லுகிறீர்கள், தியாகம் என்று சொல்லுகிறீர்கள், எல்லாம் சரிதான். ஆனால் நாங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அப்போ இவர் கேட்டாரா, என்னது அப்படின்னு. இல்லை, நீங்க கடவுள் இருக்கிறாரு, பரலோகம் இருக்கிறது, வாழ்க்கைக்கு பிற்பாடு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறதுன்னு சொல்லி நித்தியத்தை குறித்தெல்லாம் நன்றாக பேசுகிறீர்கள். ஆனால் நாங்கள் அது எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிற நாங்கள் எங்கள் கொள்கையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் நாங்கள் விற்று கடவுள் இல்லை என்கிற கொள்கையை நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற நீங்கள் அப்படி இருக்கவில்லையே. இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கு தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி இவரை கொஞ்சம் முகம் வாட வைத்து விட்டது. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு கொடுக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்கிற முன்னுரிமை இயேசுவுக்கு நம்ம கொடுக்கிறது கிடையாது. மனுஷனுக்கு கொடுக்கிற முன்னுரிமை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது கிடையாது. மனுஷனை சில நேரத்தில் முக்கியமான இடத்துல வைக்கிறோம். அவங்க எது நினைச்சிருவாங்க, இவங்க எது நினைச்சிருவாங்க. கவனிக்கிறீங்களாமா? அல்லேலூயா. ஆமா, அவங்க கோவப்பட்டுருவாங்க, இவங்க கோவப்பட்டுருவாங்க, இவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க மனசு கஷ்டப்படும். நம்ம படைத்தவருடைய மனசு கஷ்டப்படுமா? அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டவருடைய மனசு கஷ்டப்படுமான்னு சொல்லி யோசிக்கிறது கிடையாது. சோதரர், மனுஷருடைய மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்ம காட்டுகிற பக்தி இப்படிதான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்து கிடக்கிற இடத்துல இருந்து எழுந்துரு, உன் காலத்தை அறிந்து கொள். நீ காலத்தை பார்த்தா
நீ போதகரா இருக்க வேண்டியது. அல்லேலூயா. உன்னுடைய காலத்தை பார். அந்த காலத்தை பார்த்தேன்னு சொன்னா நீ இந்த கொக்கு, நாரை, தகவலான், குருவி, காட்டுப்புறா இதெல்லாம் பார், பறவைகளை பார். அது அது தன்னுடைய காலத்துல எல்லாவற்றையும் அதனுடைய காலத்துல கடமையை செய்து அது எங்க இருக்குது அந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டே இருக்கு, அதுக்கு இடத்துக்கு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த காலத்தை அறிந்து போயிட்டே இருக்கு. அப்ப கர்த்தருடைய வழியையும் அவருடைய நியாயத்தையும் தேவ ஜனங்களை அறிந்து நாம் இன்னும் நம்முடைய நாட்களை நாம் பொல்லாததுன்னு சொல்லி அறிந்து நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இன்னும் கர்த்தரிடத்துல நாம் நெருங்குவதற்கு நாம் பிரயாசப்படணும். ஜெப வாழ்க்கை விழுந்து கிடக்குதோ அதுல இருந்து எழும்பணும். எந்த காரியத்தில் பின்மாற்றத்தில் இருக்கிறோமோ அந்த காரியத்தில் நம்ம எழும்பணும். ஆதிலிருந்து அன்பில இருந்து நம்ம எந்த காரியத்தில் தவறி இருக்கிறோமோ அதிலிருந்து எழும்பி நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்னும் நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்துறோம். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கும். காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டோம்னா வரக்கூடிய எந்த நாட்களாக இருந்தால் நம்ம தப்பலாம். ரெண்டாவது, ஆண்டவர் இன்னொரு ஜந்துவை கூட நமக்கு காட்டி தருகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். என்னது அது? ஆராசனம். சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் இந்த உயிரினத்துக்கு பேர் என்ன பேரு? எறும்பு. அல்லேலூயா. எறும்பு யாருமே விரும்புறது கிடையாது. ஆனா எறும்பு அது யார் விரும்பினாலும் வெறுத்தாலும் அது செய்ய வேண்டிய காரியத்தை அது தன்னாலே செய்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது, யாரும் கிடையாது. அப்போ அது தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறது. முதலாவது பறவைகள் தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தி அறிந்து அது செயல்பட்டு தன்னுடைய இருப்பிடத்துல போய் சேர்ந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். அதே போல எறும்பு, இந்த எறும்புடைய சுபாவம் என்னது? எப்பொழுதும் அது சுறுசுறுப்பாக செயல்பட்டுட்டே இருக்கும். அப்போ சுறுசுறுப்பாக செயல்படாத மனிதனுக்கு எறும்பை காட்டி புத்தி சொல்லுகிறார் ஞானி. சோம்பேறியே. அல்லேலூயா. உலகத்துல மகா சோம்பேறிகளா இருக்கிறது மனுஷங்க தான். அல்லேலூயா. ஆனா உலகத்துல மகா ஞானிகளா இருக்கிறது மனுஷன் தான். சோத்திரம். இப்போ நிறைய உள்ள மக்கள் எல்லாம் சோம்பேறி ஆக்கி நோயாக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. வீட்டில் உள்ள அம்மாமாரை வேலை செய்வாங்க, ஐயாமார்களை வேலை செய்வாங்க. சோத்திரம். ஐயாமார்களோட அம்மாமார் தான் வேலை. ஏன்னாச்சுன்னா வீட்டில் தோசை சுடணும், மாவு சுடணும், மாவு இந்த இட்லியெல்லாம் அவிக்கணும்னு ஆட்டுக்களை செய்வாங்க. ஆட்டி ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவே டைம் நிறைய போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் ரெடிமேடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம யாரோ அரைச்சி வைப்பாங்க, நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் மிஷின் செய்ய ஆரம்பித்து விட்டது. இப்போ மனுஷன் சோம்பேறி ஆகிட்டான். அதனால் நோய் கூடி போச்சு. இப்போ உழைப்பினால் வருகிற ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தை விட நோயையும் பல பிரச்சனைகளை நாம் தேடி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள். அந்த எறும்பு என்ன செய்கிறதுன்னு சொன்னா கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்ப அது கோடை காலத்திலும் சும்மா இருக்காது, அறுப்பு காலத்திலும் சும்மா இருக்காது. அல்லேலூயா. சோத்திரம். குளிர்காலத்திலேயாவது சும்மா இருக்கும் போது அப்பவும் சும்மா இருக்காது. இந்த எறும்பு அது எப்பவுமே சம்பாதிச்சுட்டே இருக்கு, சேர்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். கவனிங்க. அல்லேலூயா. சம்பாதிக்கிற காலம்
நம்ம வாழ்வதற்கும் எதிர்கால சந்ததிக்கும் வேண்டிய காரியங்களை சம்பாதிக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கோம். அல்லேலூயா. நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவங்க சம்பாதிப்பாங்க, பிரயோஜனப்படுத்தாதவங்க சோம்பேறிகளாக இருப்பாங்க. அப்போ எறும்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அது சம்பாதிக்க வேண்டிய காலத்திலே அது சம்பாதிக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குறவனோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன், அடுத்த முந்தின வசனம் இருக்குது, 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாகும். அல்லேலூயா. நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் புத்தியாசம். நம்ம என்ன செய்வோம்னா சுறுசுறுப்பா செய்வோம், சில நேரத்தில் புத்தி இல்லாம செய்வோம். அல்லேலூயா. உங்களை திட்டுன மாதிரி நீங்க நினைக்க கூடாது, வசனத்தை தான் சொல்றேன். இந்த எறும்பு அது என்ன செய்யுதுன்னா எதை செய்தாலும் ஞானமா செய்து சுறுசுறுப்பாச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் இருக்கச்சுமே அந்த எறும்பை கொஞ்சம் கவனி. கொஞ்சம் பெரிய ஆகாரம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா அது உடனே அதை அப்படியே தூக்கிட்டு போக முடிஞ்சுன்னா தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போக முடியாட்டா அது ஒவ்வொரு பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா வெட்டும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அது துண்டு துண்டா வெட்டும். அதே நேரத்தில் அது துண்டு துண்டா வெட்டி கொண்டு போகும். எறும்பு அது சண்டை போட என்ன செய்யாது, சண்டை போடாது, பொறாமை கொள்ளாது, எல்லாருக்கும் இருக்கிறத பகிர்ந்து நிச்சயம் அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் சேர்க்கும். அப்போ எவ்வளோ புத்தியாக செயல்பட்டது. அதுக்கு யாரும் வழிகாட்ட வேண்டாம். ஒரு இடத்துல ஒரு ஆகாரம் இருக்குதுன்னு சொன்னால் அதை தேடி மற்ற எறும்புகளுக்கு அது எப்படி சிக்னல் கொடுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சிக்னல் கொடுத்து அது அப்படியே வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக போய் அதை எடுத்துட்டு வந்துடுது. அல்லேலூயா. நம்ம அதை பார்த்தோன்னே செய்கிற ஒரே ஒரு வேலை என்னென்ன, சோத்திரம், இந்த எறும்புக்கு தொந்தரவு தாங்க முடியல அப்படின்ட்டு பொடியை போட்டு காலி பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸ்தோத்திரம். ஆனால் அது இடத்துல நிறைய காரித்தாண்டர் கற்றுக்கொண்டு நீங்கள் பொடியை போட்டு காலி பண்ணாலும் அந்த பொடியோட எஃபெக்ட் தீர்ந்தோடனே அது மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்யும் ஆரம்பிக்கும். டைல்ஸ் வீடாக இருந்தாலும் சரி, மார்பனேட் வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் இந்த எறும்பை என்ன செய்ய எங்கேனாலும் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு எழுதுங்க. அல்லேலூயா. எறும்புக்கு வயிறு எங்கே இருக்குது சொல்லுங்க? வயிறை பார்க்க முடியுமா? வயிறை பார்த்தாலே இல்லாதது மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுக்கு வயிறு சின்ன ஒரு துரும்பு போல இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேலை காட்டுதுன்னா நம்ம எவ்வளோ வேலை செய்யணும். அல்லேலூயா. சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். எப்படி சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிக்கணும். ஆண்டு சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் இன்னொரு வசனம் இருக்குது, ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் 8வது வசனத்தை. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிங்க. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே அல்லேலூயா. அப்போ இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன்.
உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திர குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேல் தமது வல்லமையில புயத்தின் மேல் ஆணையிட்டார். ஆண்டவர் அதான் சொல்றார், உன் தானியத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசத்தை நான் அந்நிய புத்திர குடிக்கும்படியா நான் விட மாட்டேன். அப்போ உன்னுடைய பிரயாசத்தை நீ தான் புசிப்பாய். அல்லேலூயா. சில நினைக்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே, அது இல்லைங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு விடுங்க, ஆண்டவரே என் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும், என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தாருன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கை காலில் பலம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் எதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்துக்குரிய மட்டும் சம்பாதித்து நம்ம நிறுத்திடக்கூடாது, ஆத்துமாக்களையும் சம்பாதிக்கணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை நிச்சயம் சம்பாதிக்கணும், நிறைய மனுஷர்களை சம்பாதிக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் 50 பேர் சம்பாதிச்சான். அப்சலோம் தனக்கு முன் செல்லக்கூடிய 50 பேரை சம்பாதித்தான். அவன் சம்பாதித்ததுக்குன்னு தகப்பனுக்கு விரோதமாக சம்பாதித்தான். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் தாவீது முழு இஸ்ரவேலையும் சம்பாதித்தான், ஆண்டவர் அதை கொடுத்தான். அப்போ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக நம்ம சம்பாதிக்கணும். அழிந்து போகிற உலக பொருட்களினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, சிநேகிதரை சம்பாதியுங்கள். அல்லேலூயா. வசனம் இருக்குதா? லூக்கா 16வது அதிகாரம் வாசிங்க எடுத்தவங்க. அழிந்து போகிற உலக பொருட்களினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருட்களினாலே நீங்கள் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநீதியான உலக பொருட்கள், இந்த உலகத்தில் உள்ள உலகத்தின் பொருட்களினால நம்ம நண்பர்களை சம்பாதிக்கணும், நம்மை நேசிக்கிறவங்களை சம்பாதிக்கணும். அல்லேலூயா. சிலவங்க பகைக்கிறவங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க, பகையை சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கணும். என்னை காலையில் ஒருத்தங்க ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, ஸ்தோத்திரம், இவங்க கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க, ஏன் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பகையை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்த வீடு ஏற்ற வீடு பக்கத்து வீடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்கச்சுமே கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்ம பகையை நிச்சயோட சம்பாதிக்க விட பகையாளிகளை சம்பாதிக்க கூடாது, சிநேகிதர்களை சம்பாதிக்கணும். எறும்பு என்ன பண்ணுதுன்னா, அது யாரே பகைக்கிறவர்களாக சம்பாதிக்காது, சிநேகிக்கிறவர்களை சம்பாதிக்கும், தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதிக்கும், அது தன்னால் முடிந்தது எல்லாவற்றையும் சம்பாதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். 3வது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 3வது ஆண்டவர் எதை நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார்? லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ஸ்தோத்திரம். 21வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். அன்றியும் ஒரு உவமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அல்லேலூயா. அல்லேலூயா. பறவைகள் காலத்தை உணர்ந்து தன்னுடைய இருப்பிடத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பறவைகள் எங்க போனாலும் எங்க வந்தாலும் தன்னுடைய இருப்பிடத்தை நிச்சயது அறிந்து காலத்துக்கு ஏற்றபடி வருகிறது. 2வது, எறும்பு காலத்துக்கு ஏற்றபடி தனக்கு எதெல்லாம் சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது.
மூன்றாவது ஸ்தோத்திரம் அத்திமரம். இந்த அத்திமரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அத்திமரம் ஒரு காலத்தை குறிப்பிடுகிறது. என்னன்னு சொன்னா, அத்திமரம் துளிர் விடுகிற போது வசந்த கால சமயமாயிற்று அறியுங்கள். அல்லேலூயா. அப்ப வசந்த காலத்தை யூதர்கள் எப்படி அடையாளம் பார்ப்பாங்க அப்படின்னா, அத்திமரம் துளிர் விடுகிற போது. மற்ற எல்லா மரம் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்குது. ஆனா இந்த அத்திமரம் எந்த காலத்தை வெளிப்படுத்தி கொடுத்துக்கிறதுன்னு சொன்னா வசந்த காலம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் வசந்த காலம்னு நல்லா பிடிக்கும், அப்படிதானே? அல்லேலூயா. எனக்கு ஒரு வசந்த காலம் வராதான். சிலவங்களுக்கு பேர் தான் வசந்தான்னு இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில வசந்த காலமே இருக்க. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வசந்த காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலம் வருகிறது. வசந்த காலம் வருகிற போது அதுவரையில் இருந்த எல்லா துன்பங்களும், எல்லா துக்கங்களும், எல்லா வேதனைகளும் மறைந்து போகிறது. அதுவரையில் இருந்த அந்த கோடை காலத்தினுடைய வெப்பம் தணிந்து விடுகிறது, செழிப்பான நாட்கள் மாறிவிடுகிறது. வசந்த காலம் வருகிற போது எல்லா உயிரினங்களும் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, அத்தி மரத்தையும் பாருங்க, மற்ற எல்லா மரத்தையும் பாருங்க, மற்ற எந்த மர துளிர் விட்டாலும் வசந்த காலத்துக்கு அடையாளம் கிடையாது. ஆனா இந்த அத்திமர துளிர் விட்டுன்னு சொன்னா அது வசந்த காலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப இந்த அத்திமர துளிர் விடுகிறது, அத்திமர துளிர் விடுகிற போது எந்த காலத்துக்கு சொன்னா வசந்த காலம். அப்ப இந்த வசந்த காலம் என்று சொல்லுவது எதை குறிப்பிடுன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலம். இந்த அத்திமரம் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா வசந்த காலம். அதே நேரத்துல இந்த அத்திமரம் யாருக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா யூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுல பயங்கர யுத்தம் நடக்கிறது, பயங்கர யுத்தம் நடக்கிறது. இந்த இஸ்ரேல் நாடு உருவாகி சில ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்பாக இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு முழுமையான ஒரு தேசம் கொடுக்கப்படாதபடிக்கு அது பல நாடுகளில் சிதறடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த யூதர்கள் அவர்கள் ஒரு தேசமாக உருவாக்கப்படும்படியாக 1947 ஆண்டுல அங்க ஒரு சூழ்நிலை உண்டானது. முழு தேசமாக உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அத்திமரத்தை ஆண்டவர் நட்டுவிட்டார். அல்லேலூயா. அந்த இஸ்ரேல் நாடு உருவான நாள் யூதர்களுக்கு ஒரு வசந்த காலமாக மாறினது, ஒரு பொற்காலமாக மாறினது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய இந்தியா தேசத்துல 1947க்கு முன்பாக வெளிநாட்டில் உள்ள வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அவர்கள் அரசாட்சி செய்தார்கள். முழு இந்தியாவை ஆட்கொண்டு அவர்கள் பல நல்ல காரியங்களை செய்தார்கள், ஜனங்களை கொடுமைப்படுத்தவும் செய்தார்கள். சரி, இருக்கட்டும். ஆனா அந்த நாளிலே ஒரு விடுதலைக்காக போராடின தியாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல முக்கியமான ஆளு மகாத்மா காந்தி. அவரை இன்னைக்கு எல்லாரும் பெருமையா பேசி கொண்டாடுறாங்க. அன்றைக்கு விடுதலை கிடைத்த நாள் இந்தியாவுக்கு ஒரு பொன்னாளாக அல்லது ஒரு பாக்கியமான நாளாக, ஒரு மேன்மை உள்ள நாளாக கருதப்பட்டு ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாரும் சுதந்திர தினம் சொல்லி எல்லாரும் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு வசந்த காலம் சொல்லி அறிவிக்கப்பட்டது. இதே போல இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு அது அவர்களுக்கு வசந்த காலமாக இருந்தது. ஆனால் அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே துளிர் விட்டாகிவிட்டது, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் வருவார். அல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. எல்லாவற்றுக்கும் அடையாளங்கள் வரலாற்று சான்றுகளாக இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது. அதே ஆண்டவர் இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்பது எல்லாவற்றை பார்க்கும் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். நாம் இருக்கிற காலம், நாம் இருக்கிற நாட்கள் வரைய வருஷத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம்.
வருஷத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்வதை விட ஸ்தோத்திரம், நாம் ஒரு கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக பல நாடுகள் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக யுத்தம் தொடுத்து கொண்டே இருக்கிறது, போர் தொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த இஸ்ரேல் நாடு எல்லா நாட்டையும் நின்று சமாளித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இனி ஒரு பெரிய ஒரு சேதம் முழு உலகத்துக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ரஷ்யா உலகத்திலே பெரிய நாடாக அறியப்பட்டிருக்கிற அந்த ரஷ்யா நாடு, அதுவும் யுத்தத்தில் இறங்கி அது சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ரஷ்யா நாடு அமெரிக்கா நாட்டுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது. எங்களை சீண்டினால் நாங்களை அணுகுண்டு போடுறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு. வடகொரியா சின்ன நாடு, அது அமெரிக்காவை சவால் விட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டையும் சவால் விட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இது எதை குறிப்பிடுகிறது சொன்னால், இனி ஒரு அழிவு தேசத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. உலக நாடுகளுக்குள்ள வரப்போகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வசந்த காலம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒரு வசந்த காலம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவுக்காக வாழ அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு வசந்த காலம் இருக்கிறது. அந்த வசந்த காலம் என்னவென்று சொன்னால், கர்த்தரா இயேசு வரப்போகிற நாள் தான் வசந்த காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கவனிங்க. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையானது இந்த உலகத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோமே, இதெல்லாம் மறந்து இயேசுவோடு நித்திய காலமாக வாழுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அதுதான் நமக்கு வசந்த காலம். அந்த வசந்த காலத்தை அத்திமரம் காட்டி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அத்திமர துளிர் விடுகிறதை அறிகிற போது வசந்த காலம் வருகிறது. அந்த வசந்த காலத்துக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும், சபை ஆயத்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பூமியில யுத்தங்கள் நடக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். நல்லா கவனிங்க. கொரோனா வந்தது, எத்தனை வருஷம் வெளியே போக முடியாம இருந்தோம்? 2.5 வருஷம். சொல்ற வேலை இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனா நல்லா புசித்து குடித்து பாதுகாப்பா இருந்த நிறைய பேர் போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ரொம்ப சுத்தம் பார்த்தவங்களாம் போயிட்டாங்க. 2 ஊசி 3 ஊசி போட்டவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நம்மளும் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கொரோனால சத்தான ஆகாரங்கள் நமக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். நீங்க சத்தான ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா கொரோனா வைரஸ் உங்களை தாக்கான்னு சொன்னாங்க. அப்படி சத்தான ஆகாரங்கள் ரூமுக்குள்ள இருந்து சாப்பிட்டவங்களாம் போயிட்டாங்களா இருக்காங்களா? போயிட்டாங்க. அரசியல்வாதிகள் போயிட்டார்கள், நடிகர்கள் போயிட்டார்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட போயிட்டாங்க. ஆனா நம்மள ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா நமக்கு ஒரு வசந்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசந்த காலமா இருந்தா என்ன, கோடை காலமா இருந்தா என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு வசந்த காலம் வைத்திருக்கிறார், சந்தோஷமான காலத்தை வைத்திருக்கிறார். அந்த இயேசு தருகிற வசந்த காலம், அங்கே மரணம் கிடையாது, அங்கே அலறல் கிடையாது, அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, வேதனை கிடையாது. கடன்காரங்க வரமாட்டாங்க, வட்டிக்காரங்க வரமாட்டாங்க, ஃபைனான்ஸுக்காரங்க வரமாட்டாங்க, லோன்காரங்க வரமாட்டாங்க. அல்லேலூயா. 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு லோன்காரன் வந்து நிற்பானு கவலை வசந்த காலத்தில் நம்ம இருக்கும்போது வராது. ஏன்னா சோத்திரம், அங்கே எல்லாமே சந்தோஷம் தான், அங்கே கடனே கிடையாது. வயசாயிட்டேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. வயசான 100 வயசானவர்களும் வாலிபர்கள் என்று என்ன பண்ணுவார்களாம்? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா இவங்க வைப்போம். வயசாயிட்டு நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வசந்த காலத்துல அவர்களுக்கு புது சரீரம் கொடுக்கப்படும். அவங்க வாலிபர்களை போட துள்ளி குதிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு வசந்த காலம் இருக்குங்க உங்களுக்கு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தினால் இன்னும் இயேசுவண்டை நெருங்கி வாருங்கள்.
காலத்தை பிரயோஜனப்படுத்தினால் உங்களுடைய கைக்கு சுறுசுறுப்பாக நேரடிக்கிற எதுவோ அது எல்லாவற்றையும் சம்பாதிங்க. சோத்திரம். உங்கள் பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தினால் வசந்த காலத்திலே அவருடைய அந்த வசந்த காலத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம்.